இன்று பேச இருக்கும் சப்ஜெக்ட் ஸ்பிரிச்சுவல் ஆர்சனல், ஆவிக்குரிய போராயுதங்கள். ஒரு கேள்வி: சாத்தானை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வெற்றி கொண்டார் என்றால் நமக்கு சாத்தானோடு போராடுவதற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வி நியாயமான கேள்வி. அதற்கு பதில் என்னவென்றால், சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். தோற்கடிக்கப்பட்ட சாத்தானை பிடித்து தேவன் அதண்ட பாதாளத்துக்குள் போடவில்லை. ஒரு கொள்ளைக்காரனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனை ஜெயிலில் போடாமட்டா என்ன நடக்கும்? தொடர்ந்து கொள்ளையடித்து கொண்டே இருப்பான். அதே போல அவன் தோற்கடிக்கப்பட்டாலும் தன் மீசையில் மண் ஓட்டவில்லை என்று சொல்லி வெட்கமின்றி எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வருகிறான். 4 காரியங்களை ஆண்டவர் சொன்னதற்கு பதில். ஒன்று பிசாசின் கதவை நம் வாழ்க்கையில் அடைப்பது இந்த ஆவிக்குரிய போராட்டம். பிசாசு சிலுவையில் ஜெயித்துட்டார். எல்லாருக்கும் தெரியாது பிசாசு ஆண்டவர் ஜெயித்தார்னு. அதனால் 2/3 ஏஞ்சல்ஸ் நல்ல ஏஞ்சல்ஸ். அவங்க நமக்கு உதவி செய்ய இருக்காங்க. நமக்கு ஞாபகத்தில் தினந்தோறும் மறக்காமல் வருவது வீழ்ந்து போன பிசாசு தான். நான் பிசாசேவே நினைக்கல இந்த ஒரு மாதத்தில் ஒரு நாள் கூட யாரும் சொல்ல முடியாது. ஆகவே பிசாசு தோற்கடிக்கப்பட்ட விரோதியாக இருந்தாலும் அவனுக்கு நாம் வரவேற்பு கொடுக்கிறோம். அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கு நடந்த நல்ல காரியத்தை 10 பேர்கிட்ட சொல்கிறத விட நமக்கு நடந்த தீய காரியத்தை 20 பேருக்கு சொல்லுவோம். உண்மையா இல்லையா? பிசாசுக்கு தான் நிறைய பேர் மண்டே டு சாட்டர்டே சாட்சி சொல்கிறோம். சண்டே சிலர் ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறாங்க. மற்றபடி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாயின் வார்த்தைகளில் பிசாசுக்கு சாட்சி சொல்வது அதிகம். நான் கூட தான் ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்காக நீ சாட்சி சொல்லாத, அவன் என்ன செய்தானோ அதை மற்றவங்களுக்கு விளக்காத அப்படின்னாரு. ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகவே ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்திருந்தாலே போதும். சண்டை யாருக்கு? பிசாசுக்கும் நமக்கும். நம்ம ரட்சண்யம் என்னும் தலை சீராவை அணிந்திருக்கிறோம். நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்திருக்கிறோம். விசுவாசம் என்னும் கேடயத்தை அணிந்திருக்கிறோம். சத்தியம் என்னும் வார்க்கச்சையை அணிந்திருக்கிறோம். சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் சமாதான பாதரட்சைகளை அணிந்திருக்கிறோம். இவ்வளவும் நல்ல ரோமன் சோல்ஜர்ஸ் போடுகிற வெப்பன். ரோமன் சோல்ஜர்ஸ் இப்படி தான் இருப்பான். அவன் ஃபிசிக்கல் வெப்பன்ஸ், சரீர பிரகாரமான ஆயுதங்களை போட்டிருப்பான். ஆனால் தேவன் ஆவிக்குரிய ஆயுதங்களை நமக்கு வச்சிருக்கார். ஏன்னா நம்முடைய போராட்டம் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அதுதான் ஒரு காரணம். இந்த ஆவிக்குரிய ஆயுதம் போட்டாலே போதும். சேட்டன் அப்படிங்கிற வேர்டு, அதுக்கு முந்தி அவன் சாத்தான்கிற பேர் வர்றதுக்கு முந்தி அவனுக்கு பேர் பெயில்செபூப். வர்ஷிப் லீடராக இருந்தபோது பெயில்செபூப், கீழே விழுந்த பிறகு சாத்தான், தள்ளப்பட்ட பொழுது சாத்தான். ஆகவே இந்த ஆயுதங்களை நாம் தரித்து கொண்டால் பிசாசு தோற்கடிக்கப்பட்ட விரோதி என்று தெரியாத மக்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம், அவங்களுக்காக போராடலாம். எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. எங்கள் அங்கிள் என்னை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தவர். அவர் ஷில்லாங்கில் இருக்கார். அவருக்கு பிளாடரில் ப்ராப்ளம். நாளைக்கு சர்ஜரி. ஜெபம் பண்ணி சர்ஜரி இல்லாமல் ஒரு மிரக்கல் நடக்க ஜெபம் பண்ணுங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், அந்த பிளாடரில் கேன்சர் இருக்குது, அதனால் சர்ஜரி நாளைக்கு நடக்க போகுது. பிளாடரை எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு டியூப் போட்டு ஒரு பை வச்சுட்டு அதில் தான் யூரினை கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எனக்கு காட்டினார். உடனே அந்த சகோதரி, பாஸ்டர் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. மிரக்கல் நடக்குமா? அவருக்கு கட்டாயம் பிழைச்சிருக்கணும். நல்ல அங்கிள் எங்களுக்கு. இதை விளக்குனேன். அவருக்கு பிளாடரை எடுத்துருவாங்க, டியூப் போட்டு பை போட்டு தான் யூரின் போகும் அப்படின்னு. பாஸ்டர், இதைத்தான் டாக்டர் என்ன நடக்கும்னு அப்படியே வார்த்தைக்கு வார்த்தையை சொன்னார். வேற ஒன்றும் சொல்லி ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு சர்ஜரி நடக்கும், இதுதான் நடக்கும். காட் கேன் டெல் யூ இன் அட்வான்ஸ். இயேசுக்கு எங்கே இருக்கார்? உள்ளத்தில் இருக்கார். அதனால் உள்ளத்தில் இருக்கிறவருக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால் இப்படி பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் நமக்கு அந்த பிக்சரை காட்டுவார்.
இந்த 4 காரணங்களுக்காக நாம் இந்த ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது தீமை நின்று ரட்சித்து கொள்ளுங்கள் சொல்லிக் கொடுத்தார் ஜெபத்தில். அதை ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? நான் சிலுவையிலுக்கு போகிறதுனாலே உங்களுக்கு தீமையே வராதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் சிலுவையில் போய் சாத்தானை தோற்கடிப்பதினாலே உங்களுக்கு சோதனையே வராது, தீமையே வராது சொல்லியிருக்கலாமா? கூடாது, சொல்லியிருக்கலாம். நான் சொல்லலை. சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். உங்களை தீமையின்றி ரட்சித்து கொள்ளணுமானால் நீங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். போராயுதங்களின் மேன்மையை பற்றி இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. இந்த ஆயுதங்களை எதுக்கு தரித்து கொள்ளணும்? பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்போது. பல வருடங்களுக்கு முன்பு, 35-40 வருடங்களுக்கு முன்பு முதல் ஊழியம் ஒரு கிராமத்தில் ஆரம்பிச்சு. அப்போது ஒருத்தர் தன்னுடைய மகளை கூட்டு வந்தார். இந்த மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்க, 12 மணி கரெக்டாக எந்திரிப்பா, எந்திரிச்சு சாப்பாடு தான்னு சொல்லி அம்மாட்ட கத்துவா. சாப்பாடு கொடுக்கல, பானை கீனை ஏதாவது உடச்சி நொறுக்குவா. 1/2 மணி நேரம் பெரிய கலாட்டாவாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் தூங்குவா. இந்த பிசாசை துரத்துங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு பிசாசுனாலே பயம். துரத்த சொல்கிறாரு, என்ன செய்யுதுன்னு சொல்லிவிட்டு, நான் 3 நாள் இந்த ஊரில் தான் இருப்பேன், நீங்கள் கடைசி நாள் கூட்டுவாங்க, நான் கட்டாயம் துரத்துறேன் அப்படின்னேன். கடைசி நாள் எஸ்கேப் ஆயிடணும்னு ஒரு திட்டம் போட்டேன். அவர் சொன்னார், உங்கள் இயேசு கிறிஸ்துட்ட யாரையாவது கூப்பிட்டு வந்தால் 3 நாள் கழிச்சு வானா சொல்லுவார் அப்படின்னாரு. அவருக்கு பைபிள் அவ்வளோ தெரிஞ்சிருக்கு. சரி, வேறு வழி இல்லை, பாஸ்டரை கூப்பிடலாம் உதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அவரை ஜெபம் பண்ண சொல்லிட்டு பின்னால் அவர் ஷோல்டரில் கை வச்சுக்கலாம், என் அனாயிட்டி உங்கள் மூலமாக போகும் அப்படின்னு பண்ணலான்ட்டு ஒரு வேலை பண்ண. பாஸ்டர், சாரி பாஸ்டர், உங்களுக்கு இளநீ வாங்கிட்டு வரணும், நான் போகிறேன் பாஸ்டர் அப்படின்னார். அவர் போன உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு, போன வாரத்தில் இவர் பாஸ்டர் அடிச்சிட்டார், அதனால தான் பாஸ்டர் பயந்து போகிறாரு அப்படின்னு. சரி, போன வாரம் அவரை அடித்தார், இந்த வாரம் நான் நிற்கிறேன். அப்போ தான் பிசாசு என்கிட்ட சொல்கிறான், நீ உனக்கு வயசு என்ன? 28. எனக்கு என்ன வயசு தெரியுமா? 6000 வருடம். 6000 வருடம் இருக்கிற என்கிட்ட ஒரு 28 வயசு பொடிய எங்கள் ஊர் பாஷை, நீ சண்டை போட வந்திருக்கியா, விரட்ட வந்திருக்கியா, நீ அந்த ஊரை விட்டே மீட்டிங் நடத்தாமல் விரட்டிடுவேன் அப்படிங்கிறது பிசாசு. அந்த சின்ன பொண்ணு 5ஆம் கிளாஸ் படிக்குதா நம்ம தெரில, அது எனக்கு சொல்லுது. எனக்கு பயமாயிடுச்சு. முதல் ஊழியமே ஊரை விட்டு ஓடுற ஊழியமாக. சரி, வேறு வழியே இல்லை, பாஸ்டரும் இல்லை, கூட உதவிக்கு இல்லை, நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. கர்த்தாவே, இந்த பிசாசெல்லாம் 6000 வருடம் இருக்கான், நான் சின்ன பையன், இதை எப்படி துரத்துன்னு எனக்கு தெரில, நீ எங்கள் பின்னால் நின்று ஏதாவது சொல்லி இது துரத்துங்க, இது இன்றைக்கி தொல்லைப்படுத்தக்கூடாது, இன்றைக்கி 12 மணிக்கு எனக்கு தூக்கம் வராது, பிசாசு போனால் தான் விடுதலை கிடைக்கும், அதனால் நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சேன், சரி இன்றைக்கி 12 மணிக்கு கரெக்டாக பிசாசு வரும், அது உடைப்பா, நாளைக்கு காலையில் 8-9 மணிக்கு அவன் அங்கேருந்து வந்து, என்னையா பிசாசு துரத்துன, நேற்று நடந்த கலாட்டா பழையபடி தான் நடந்தது, உன் ஜெபத்துக்கு வளமே இல்லைன்னு திட்ட போகிறான் அப்படின்ட்டு யோசனை பண்ணேன். இன்றைக்கி காலையில் 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் யூத் மீட்டிங், நான் இருக்கும் இடத்துக்கு வாருங்கள் அப்படின்னேன். எதுக்கு? ஜெபம் பண்ணுறதில் ரொம்ப வாஞ்ச வந்த போதகராவா? இல்லை, அவன் அடிக்க வந்தால் பாதுகாப்பு தருவாங்க, நான் ஒளிஞ்சிக்குவேன் அப்படின்னு. அவன் வரல, அவங்க மனைவி வந்தான், அந்த பொண்ணை கூட்டு வந்தான். பாஸ்டர், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு நேற்று தான் தூங்குச்சு. விசுவாசம் இல்லாத ஜெபத்தை கூட கர்த்தர் சில வேளை கேட்பாரப்பா, நமக்கு உதவி செய்வார். அப்போ எனக்கு ஆவிக்குரிய ஆயுதம் என்னன்னே தெரியாது.
ஜெபம் பண்ணுறது என்னன்னு தெரியாது, பிசாசு துரத்துறது என்னன்னு தெரியாது. அதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன் அந்த கிராமத்தில். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த ஆயுதங்களை தரித்திருந்தால் நம்ம பிசாசு துரத்துக்கு பயப்பட மாட்டோம். பிசாசு எங்கே இருக்குதுன்னு தேடி போவோம். தேர் இஸ் அ நாட் ஓன்லி டிஃபென்சிவ் பேட்டில். இந்த ஆயுதங்களை தரிச்சிருக்கிறதுனால பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளாமல் தடுத்து நிறுத்துறது மாத்திரமல்ல, அஃபென்சிவ் பேட்டில். அஃபென்சிவ் பேட்டில்னா எப்பா உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராக்கும் பிசாசு பிடிச்சிருந்தா கூட்டு வாப்பா, அவன் கூட்டுடுவான். கூட்டு வந்தோன்னே அந்த பிசாசு துரத்துறது. இதுதான் அஃபென்சிவ் பேட்டில். அவன் பேட்டைக்கு போய் அடிக்கிறது. இதை எப்படி இந்த தலை சீராவை போடுறது அப்படின்னு சொன்னால், இமேஜினேஷன் இஸ் த வெஸ்டிபியூல் டு ஹார்வெஸ்ட் ஸ்கிரிப்சரல் ட்ரூத்ஸ். ஒன்று, நம்ம அதை கற்பனை செய்து பார்க்கும்போது அந்த வசனத்தின் காரியங்கள் உண்மையாய் நடக்கும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கற்பனை பண்ணான். 12 வருஷம் டாக்டர்கிட்ட போய் காசெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போயிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. காசு வாங்காமல் சுகப்படுத்தக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் நான் எத்தனை வருஷமாக சுகவீனமாக இருக்கேன்னு கேஸ் ஹிஸ்ட்ரியை சொல்ல தேவையில்லை, அவரை பார்க்கக்கூட தேவையில்லை. அவருக்கு தெரியாமலே அற்புதம் வாங்கிட்டு வந்துடலாம். நான் மாத்திரம் அவர் எங்கள் ஊர் பக்கம் வந்தால் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமடைவேன் அப்படின்னு ஷி வாஸ் இமேஜினிங் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி வர மாதிரி, ஒரு பெரிய கூட்டம் அவரோட கூட வர மாதிரி. இவ அப்படியே கீழே ஊர்ந்து போய் வஸ்திரத்தை தொட்டுட்டு அப்படியே பேக் அடித்து வீட்டுக்கு வந்துடுற மாதிரி, சுகமாய் வந்துடுற மாதிரி கற்பனை பண்ணான். ஆண்டவர் சொன்னார், கற்பனை என்பது பகல் கனவு காண்பதற்கு அல்ல, நாட் டு பில்டு காசில்ஸ். அவர் சொன்னார், ஒரு கல்யாணத்தை வாசிக்கிறேன்னா அதை நீயும் அந்த கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரி யோசித்துக்கோ. மென்டல் பிக்சராக பார். அந்த பேசேஜை நல்லா படிச்சுட்டு பார். அங்கே ரசம் கொடுக்குறவன் ரசம் இல்லையா, அதனால் என்ன செய்கிறதுன்னு மாப்பிள்ளைகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் இயேசுவின் தாய் அங்கே அவர் சொல்கிறார், இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற குரலை கேட்கறதுக்கு பழகணும். இந்த காதுகள் யாரும் பேசினா அந்த குரலை கேட்கும். ஆனால் நீங்கள் கற்பனை பண்ணும்போது அந்த குரல் கேட்கணும். அதுக்கப்புறம் 6 கற்சாடிகள் நிறைய தண்ணீரை ஊற்றினார்கள். ஊற்றும்போது தண்ணி சத்தம் கேட்கும் இல்லையா, ஒவ்வொரு ஜாடியிலும் ஊற்றும்போது. யூ மஸ்ட் ஹியர். ஆல் யுவர் 5 சென்சஸ் ஷுட் see. அந்த ஒயின் தண்ணீராக இருக்குது, தெளிவாக இருக்குது, அது நல்லா கிரேப் ஜூஸ் கலரில் மாறினது, அந்த கலரை பார்க்கணும். ஆகவே நீங்கள் அந்த பைபிளை படிக்கும்போது உங்கள் 5 புலன்களும் வேலை செய்ய வேண்டும். அந்த தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்கணும். முதல்ல ஒன்றுமே கேட்காது உங்களுக்கு. போக 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 நீங்கள் எதை கற்பனை பண்ணுறீங்களோ அது நல்லா வரும். இந்த 5 புலன்களை வைத்து நாம் உலகத்தை பார்க்கிறது போல இந்த 5 புலன்களையும் ஆவிக்குரிய புலன்களாக கற்பனை மாற்றக்கூடும். இமேஜினேஷன், கற்பனையில் அவ்வளோ இருக்குது. அந்த பெண் கற்பனை பண்ணா, அவள் யோசிக்காமல் அதை சொல்லாமல் கற்பனை பண்ணாமல் இருந்தால் வந்திருக்க மாட்டா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டிருக்க மாட்டா. அதனால் நம்ம கற்பனை விரிவாக்கணும், அதை ஆவிக்குரிய நிலைக்கு பயன்படுத்தணும். ஸோ இமேஜினேஷன் இஸ் த வெஸ்டிபியூல் டு சூப்பர் நேச்சுரல். ஆல் த நேச்சுரல் 5 சென்சஸ் should be trained to do supernatural. அந்த எலிசா வேலைக்காரனுக்கு கண்ணு தான் தெரிஞ்சுது. அவன் கண்ணை திறக்க ஆண்டவர்கிட்ட கேட்டான். கேட்ட உடனே கண்ணை திறந்த உடனே அவன் ஆவிக்குரிய உலகத்தை பார்த்தான். குதிரைகளை பார்த்தான், அக்கினி ரதங்களை பார்த்தான். குதிரைகள், அக்கினி ரதங்கள் எல்லாம் நம்ம மத்தியில் இங்கே இருக்குது. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும், பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் எண்ணிறந்த வசனங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. இந்த கோர்ஸ் எடுத்தவங்க கட்டாயம் they will see and get into the supernatural. ஏன்னா நான் எப்படி இதுக்குள்ளே போனேங்கிறத
அதை ரகசியமாக வச்சுட்டு நான் பாஸ்டர் சீனியர் பாஸ்டர் நான் அதெல்லாம் சொல்லித்தர மாட்டேன், அப்படி இல்லை. எல்லாம் A to Z நான் எப்படி எப்படி ஆண்டவரை பார்க்குறேன், எப்படி எப்படி ஏஞ்சல்ஸை பார்க்குறேன், எப்படி எப்படி வருங்காலத்தை பார்க்குறேன், நோயாளிகளை பார்க்குறேன், ஸ்கேனை பார்க்குறேன். நான் என்ன மெடிக்கலாக படித்த ஸ்கேனில் ரிப்போர்ட்டில் விஜய்க்கு வாய்த்த வெளின்னு சொன்னபோது ரைட் ஹேண்ட் சைடில் உனக்கு ஸ்டோன் இருக்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் போய் டாக்டர்கிட்ட சொல்லி, யார் சொன்னால் உனக்கு ஸ்டோன் இருக்குதுன்னு எங்கள் பாஸ்டர் சொன்னார். அவர் என்ன டாக்டரா? டாக்டர் இல்லை. பிசாசின் கதவுகளை அடைக்க, தேவனுடைய சித்தத்தின் கதவை திறக்க, அட்வான்ஸ் த கிங்டம் ஆஃப் காட் டு ஃபைட் ஃபார் அதர்ஸ். அதுக்காக இந்த ஆயுதங்களை தரித்து கொள்ளணும். எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பொல்லாத நாட்கள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். தேவன் அருளும். இந்த படைக்கலன்கள் எல்லாம் சோல்ஜர்ஸ்ட்டை கொடுக்கும்போது அதை டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க, இது பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ்க்கு எதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அதனால் இந்த படைக்கலன்கள்லாம் நீங்கள் என்ன செய்யணும், கற்பனை பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு பாஸ்டர் பாம்பு மாதிரி சொப்பனம் டெய்லி வருது அப்படின்வாங்க. பாம்பு மாதிரி சொப்பனம் ஏன் டெய்லி வரணும்? புறா மாதிரி வந்தானே வரமாட்டுக்கு, பாம்பு மாதிரி தான் வருது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு என்ன செய்யணும், ஏழியராக சாப்பிடணும், இன்டைஜஷனார்னா சொப்பனம் வரும்னுவாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ரட்சண்யம் என்னும் தலை சீரா இயேசு கிறிஸ்து ரட்சித்திருக்காரு. அந்த ஹெல்மெட், தலை சீரா இல்லை, தலை கவசம், அதை போட்டிருக்கேன். யாரும் ஏலியன் இன்வேஷன் நுழைய முடியாது. நான் டெய்லி நைட்டில் தான் தலை சீராக போட்டுட்டு படுத்துக்கிறேன். அதனால தான் சொப்பனம் வர்றதில்லை. நல்ல சொப்பனம் மாத்திரம் வரட்டும்ன்ட்டு அதுக்கு ஒரு டோர் போட்டிருக்கேன். அதில் ஆண்டவர் சொப்பனம் அனுப்பணுன்னா நல்ல சொப்பனம் அனுப்புகிற டோரில் அனுப்புகிறார். பிசாசுக்கு மற்ற இடம் பூரா க்ளோஸாக இருக்குது. அவன் ஹெல்மெட்டில் முட்டிட்டு மண்டை உடஞ்சி அவன் போகிறான். அவனுக்கு தான் ஹெல்மெட் கிடையாது. இந்த ஆயுதங்களில், ஆவிக்குரிய ஆயுதங்களில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஆயுதம் கொடுத்துருக்காரு. தலைக்கு கொடுத்துருக்காரு, நெஞ்சு கொடுத்துருக்காரு, ஷீல்டு கொடுத்துருக்காரு. முதுகுக்கு கொடுக்கல. ஏன்? நீ முதுகு திரும்பி ஓடுறவனாக இருந்தால் இந்த ஆயுதம் போட்டு பயனில்லை, ஒன்றி அவன் ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் முதுகு தெரில. முதுகும் கொடுத்துருந்தாருன்னா நான் திரும்பி ஓடும்போது கூட அம்பு எய்தாக பாதுகாப்பாக இருக்கும். ஓடக்கூடாது, அதனால் முதுகு திறந்து தான் இருக்கும். அப்படி தான் கொடுக்கல. ஒவ்வொரு ஆயுதமாக பார்ப்போம். நம்பர் 1, 14ஆம் வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாய். பெல்ட் போடணும். ரோமன் சோல்ஜர்ஸ்க்கு இந்த பெல்ட் அவசியம். வெயிட் லிஃப்டர்ஸ்க்கு பெல்ட் அவசியம். பார்த்துருக்கீங்களா? வெயிட் லிஃப்டர்ஸ் இந்த இடத்துல பெல்ட் போட்டுக்குவாங்க. இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனாயிருக்கு. நம்ம அறக்கச்சை என்னது? நம்ம பெல்ட் என்னது? ஜீசஸ் கிரைஸ்ட், சத்தியம். இயேசு கிறிஸ்துனாலும் சத்தியனாலும் ஒன்று தான். உண்மை உள்ளத்தில் உறைந்து கிடப்பது உண்மை. வாய்மை, வாயால் பேசப்படுவது வாய்மை. மெய்மை, சத்தியமே உடலாக மாறிடுச்சுன்னா மெய், உடம்பு மெய்மை. ஆகவே ஜீசஸ் கிரைஸ்ட் became embodiment of truth, compilation of truth in total. சத்தியத்தை ஒரு ஆளாக மாற்றினா, கொஞ்சம் கூட கலப்பு இல்லாமல், அதுக்கு பேர் என்னது? இயேசு கிறிஸ்து. அதனால் சத்தியத்தை நம்ம கட்டிக்கணும். அதான் அறையில் கட்டிக்கணும். கட்டிக்கிட்டாக்கி சேஃபாக இருக்கும். எரேமியா 1:17. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்திற்கு அஞ்சாதிரு. அறையை கட்டிக்கிட்டாதான் சத்தியத்தினால நம்ம நிற்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கு போய் சொல்ல முடியும், நிற்க முடியும், சொல்ல முடியும், அஞ்சாதிருக்க முடியும்.
3 வார்த்தை இந்த வசனத்தில். எதுக்கு 3 வார்த்தை? அறையை கட்டி கொள்வதனாலே. சரி, இந்த அறையை கட்டிக்கிறாங்க ரோமன் சோல்ஜர்ஸ். ட்ராமாவில் நான் நிறைய நாடகம் எழுதியிருக்கிறேன். நாடகம் சண்டே ஸ்கூலில் நடிச்சிருக்கோம். அதில் பெல்ட்டில் தான் சோடை கட்டி தொங்க போட்டிருப்போம். சோடை கட்டி ரிஹர்சல் பண்ணும்போதெல்லாம் பையன் என்னச்சுதான் சண்டே ஸ்கூல் போய் அப்படி வாழை அப்படியே எடுத்தான். யோவன்ஸ்டான் தலையை வெட்டுற மாதிரி அது மாதிரி அந்த நாடகம் போட்டோம். கடைசி நாள் அந்த சோடை வச்சாக்கியா அவன் இழுத்து பார்க்குறான், வரமாட்டேங்குது, ஸ்டக்கப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போய் 2 பேங்களை வச்சு இழுத்து அவனுக்கு கொடுத்தான். இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த அரைக்கச்சை இருந்தால்தான் ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை இதில் தான் கட்ட முடியும். நமக்கு சத்தியமே இல்லைன்னா ஸ்கேவாவின் புத்திரர் மாதிரி தான். பவுலை தெரியும், இயேசுவை தெரியும், நீ பெல்ட் கட்டாத நீ யாருடா அப்படின்னு பிசாசு கேட்கும். கேட்டு அரை கட்டாமல் சட்டை போட்டு வந்திருக்கே, உனக்கு எதுக்கு சட்டைன்னு கழிச்சிடும். சரியா? ஓகே. சத்தியம் என்னும் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 7. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். வரி, தீர்வை. தீர்வை இஸ் ஹவுஸ் டேக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அடுத்த இது வரி. ஆண்டவர் இந்த வசனம் வாசித்து முடிச்சோன்னு எனக்கு என்ன சொன்னா தெரியுமா? என்னுடைய வார்த்தையிலும் அதில் ஒரு எழுத்தோ எழுத்தின் ஒரு உறுப்போ என்ன செய்வதில்லை, மாறுவதில்லை. ஆகார் சொன்ன, நீர் என்னை காண்கிற தேவன். அதனால் the word of God has to be taken very seriously. அதுதான் பெல்ட். அந்த பெல்ட்டை நம்ம போட்டுக்கணும். 14ஆம் வசனம். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி. when you are having the belt of truth, there will be righteousness. நீதி. இப்போ ஒன்று என்னென்னா, நீங்கள் எப்பொழுதுமே இமேஜின் பண்ணோம், வார்த்தையிலே தப்பு இல்லாத, கிரியையிலே தப்பு இல்லாத, பேச்சிலே தப்பு இல்லாத, சிந்தனையிலே தப்பு இல்லாத இயேசு கிறிஸ்து தம்முடைய நீதியை எடுத்து நம்ம நீதியை கவர் பண்ணி, நம்ம நீதி கந்தையான நீதி, அதை கவர் பண்ணிவிட்டு அவர் நீதியை நம்மில் சூட்டியிருக்கிறார். இப்போ பிசாசு துரத்தும்போது நம்ம நீதியில் போனோன்னா அவன் என்ன சொல்லுவான்? டேய், நீ செய்தது தெரியாதா? நீ சொன்னதெல்லாம் செய்ததெல்லாம் சொல்லட்டுமா எல்லாருக்கும் முன்னால் அப்படின்னா நான் என்ன செய்வீங்க? நீங்கள் பிசாசு துரத்த மாட்டோம். ஆண்டவருடைய நீதி நமக்கு கிரெடிட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் எதையாவது செய்ய போகும்போது உங்கள் சக்தியை யோசித்து செய்யாதங்க, ஆண்டவருடைய சக்தியை யோசித்து செய்யுங்க. ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, மைக்கேல் வீட்டு விட்டு போய் 2 வாரம் ஆச்சு பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கண்ணே. போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிங்களாண்ணே? பண்ணலன்னாங்க. ஏன் பண்ணல? 15 நாள் மைக்கேல் போனால். என்ன வயசு மைக்கேலுக்கு அப்படின்னா? மைக்கேலுங்கிறது எங்கள் பூனை, அது காணோம், நீங்கள் பூனை லாங்குவேஜில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. நான் சொல்ல, சாலமோனுக்கு தான்ப்பா பூனை லாங்குவேஜ் பறவை லாங்குவேஜ்லாம் தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப இமேஜினேஷன், நீங்கள் இங்கிலீஷில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அதை பூனை லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி மைக்கேலுக்கு சொல்லிடுவார், மைக்கேல் வந்துடுவான், நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன். எனக்கு இந்த கற்பனை போகலை. இங்கிலீஷில் ஜெபம் பண்ணி ஆண்டவர் அதை பூனை லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி அந்த மைக்கேல் வீட்டுக்கு புறப்பட்டு வர்றது என்ன கற்பனை? இப்படி தான் கற்பனை இருக்கணும். கற்பனைக்கு உதாரணம் இதுதான், மைக்கேல் தான். கர்த்தருக்குள் அன்பாளர்களே, we must stretch our mind. God is very close. Angels are very close to help us. நீதி என்னும் மார்க்கவசம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று நீதியிலிருந்து புறப்படும். கிறிஸ்துவின் நீதியிலிருந்து ஜீவ ஊற்று பெறப்படும். அநேகருக்கு ஜீவன் கொடுக்க முடிகிறது. எத்தனையோ பேர் தற்கொலை கடைசி கட்டத்தில் இருக்கிறவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் இந்த ஊழியத்தில், ஜீவக்குரல் ஊழியத்தில். ஜீவ ஊற்று புறப்பட்டு அவர்களுக்குள் பிரவேசித்தது.
இந்த நமக்குள்ள நீதி இயேசு கிறிஸ்துவின் நீதி. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன்? அவருடைய நீதியில் பங்குள்ளவர்களாக மாறும்படியாக. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த நீதி இருந்தால் நம்ம ஆட்சி செய்வோம். கிருபையின் பரிபூரணம், நீதியின் பரிபூரணம், இது 2 இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம ஆட்சி செய்வோம். ஆட்சி செய்வோம். we will rule the spiritual world. we will rule the spiritual world. ஆவிக்குரிய உலகத்தை நாம் தான் ஆளுவோம். 1 தெசலோனிக்கர் 5:8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை. இந்த நீதி என்னும் மார்க்கவசம் என்ன மார்க்கவசம்? விசுவாசம், அன்பு. அப்போ நீதிங்கிறது என்னது? விசுவாசம் ப்ளஸ் அன்பு. விசுவாசம் ப்ளஸ் அன்பு இஸ் ஈக்குவல் டு ரைச்சஸ்னஸ். நான் நன்றி செலுத்துறதில் ஒன்று, கர்த்தாவே உங்கள் நீதிக்கு ரொம்ப நன்றி. நான் ப்ரீச்சராகவேன்னு நினைக்கவே இல்லை. நான் ப்ரீச்சர் ஆகிருக்கேன்னு சொல்ல என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம், நீயா டிவியில் பேசுகிறது, நீயா ஒன்றே மாதிரி வேறு யாரோன்னாலும் நாங்கள் நினச்சோம். காலேஜ் படிக்கும்போது நீ எப்படி இருந்தடா அப்படின்வாங்க. எங்கள் வார்டன் பரீட்சை காலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். ஹாஸ்டலில் இருந்து 24 மணி நேரத்தில் வெளியே போகணும். அப்படிலாம் இருந்தேன். வாழ்க்கையிலும் நான் நினைக்கல பைபிளை தூக்கி போதகராவேன். அம்மா பைபிள் வாசிக்கிறான்னு பார்ப்பாங்க. கலாத்தியருக்கு எழுதின நிறுவனம், நான் கலாத்தியர் அல்ல, எங்கள் அம்மா என்னை படிக்க சொல்கிறதுனால தலைகளை பைபிளை வச்சு கலாத்தியரை திருப்பி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அதில் ரொம்ப ஊன்றி படிக்கிற மாதிரி, பக்கத்தை வேற திருப்புவேன், அதை படிச்சுட்டு அடுத்த பக்கம் போகிற மாதிரி. ஆனால் அவருக்கு தெரியும், காற்றை பிடிச்சி முறுக்கி கொண்டார். ஆண்டவரால் தான் இது முடியும். ஆட்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொன்னால் ஜீசஸ் கிரைஸ்டால் தான் அப்படி முடியும். அவரால் மாற்ற முடியாதே ஒன்றும் இல்லை.